வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கேழ்வரகில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். கேழ்வரகு அன்றாடம் தொடர்ந்து நம்முடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாங்க. இது வந்து ஏழைகளினுடைய ஊட்டச்சத்து களஞ்சியம் அப்படின்னு கேழ்வரகு வந்து சொல்லுவாங்க. கேழ்வரகு வந்து அடை, கேழ்வரகு கஞ்சி, கேழ்வரகு கூழ் எப்படி வேணால் நம்ம வந்து எடுத்துக்கொள்ளலாம். கேழ்வரகு குளிர்ச்சி நிறைந்தது அப்படின்றதால பார்த்தீங்கன்னா இப்போ கோடை காலங்களில் கூட நம்ம கேழ்வரகு எடுத்துக்கொள்ளும் போது உடல் சூடு நமக்கு வந்து தளிக்கப்படும். அதே போல் உடல் வந்து நமக்கு சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிக்கும். ஸோ கேழ்வரகில் இருக்கக்கூடிய அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். எலும்பு ஆரோக்கியம் மேம்படுவதற்கு கால்சியத்தினுடைய பவர் ஹவுஸாக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கேழ்வரகு வந்து விளங்குதுங்க. இப்போ சிறு தானியங்களிலேயே கேழ்வரகுல தான் அதிகப்படியான கால்சியம் சத்து இருக்கு. ஸோ இது வந்து வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பிச்சு இளைஞர்களை தொடங்கி முதியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே தங்களுடைய எலும்புகளை பலம் பெற வைக்கிறதுக்கான அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை வழங்கும். இதனால அவங்களுடைய எலும்புகள் வந்து அடிப்படையிலேயே பலமாக இருக்கிறதால ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ஜி போன்ற எந்த எலும்பு தொந்தரவான பிரச்சனைகளுமே அவங்களுக்கு இருக்காது. வயசானவங்களாக இருந்தாலுமே அந்த மூட்டு வலி, எலும்பு தேய்மானம் கூட அவங்களுக்கு வந்து இருக்காது. 50-60 வயதுகளில் கூட கேழ்வரகு அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா எலும்புகள் பலமாக இருக்கும். பேலன்ஸ் எல்லாம் தடுமாறாமல் உறுதியாக அவங்களுடைய எலும்புகள் வந்து இருக்கும். இப்போ நம்ம கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா கூட எளிதில் நம்மளுடைய எலும்புகளில் வந்து கிராக் விடாது. அதாவது நமக்கு வந்து எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. ஏன்னா அந்த அளவுக்கு எலும்புகளை பலம் பெற வைக்கிறதுக்காக தான் கேழ்வரகு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு ஒரு எனர்ஜியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமினோ அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய கேழ்வரகு உதவிகரமாக இருக்கும். இப்போ கேழ்வரகுல நார் சத்து இருக்கு, குறிப்பாக அமினோ அமிலங்கள் இருக்கு. இதனால கேழ்வரகு பசியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டது. மேலும் இதில் இருக்கக்கூடிய நார் சத்து மெதுவாக செரிமானம் ஆகிறதால நீண்ட நேரம் வயிறு நிறைந்த ஒரு உணர்வை நமக்கு கொடுக்கும். ஸோ இது வந்து உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு ஒரு சிறந்த உணவாக இருக்கும். அதாவது நம்ம உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகள் குறைந்த கலோரி இருக்கக்கூடிய உணவாக இருக்கணும். ஆனால் அந்த உணவே நமக்கு போதுமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்களை கொண்டு பசியை கட்டுப்படுத்தக்கூடிய உணவாக இருக்கும். ஸோ கேழ்வரகுல நீங்கள் மார்னிங்கே எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுவே உங்களுக்கு வந்து அந்த பசியை கட்டுப்படுத்திடும். இதில் இருக்கக்கூடிய நார் சத்து உங்களை அதிகப்படியான கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட விடாது. ஸோ வெயிட் வந்து இன்னும் அதிகமாகிக்க மாட்டீங்க. அதை முதல்ல ஸ்டாப் பண்ணிடுவீங்க. கேழ்வரகில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், நார் சத்து, அமினோ அமிலங்கள் எல்லாமே ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு வேண்டிய ஆற்றலாக மாற்றி கொடுத்து எரிச்சிடும். இதனால் தொப்பை போன்ற அமைப்பு, தேவையில்லாத உடல் எடை அதிகரிப்பு இதெல்லாம் இருக்காது. கட்டுக்கோப்பான ஒரு உடல் அமைப்பை பெறுவதற்கு அந்த பசியை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உணவாக கேழ்வரகு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீரிழிவு நோய் வந்து கட்டுப்பாடோடு இருக்கிறதுக்கு, அதாவது ஹை பிளட் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கெல்லாம் கேழ்வரகு நீங்கள் எடுத்துக்கலாங்க. டயபெட்டிஸ்க்கான ஒரு மேனேஜ்மெண்ட்டாக கேழ்வரகு வந்து இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா கேழ்வரகு வந்து குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கு. அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் அப்படின்றதால இது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை திடீரென அதிகரிக்கிறத தடுத்து சர்க்கரை நோயினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. போதுமான அளவுக்கு இன்சுலின் ஹார்மோனை ரத்தத்தில் சுரக்க வச்சு அதிகரித்திருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபட வைக்கிறதுக்கு தொடர்ந்து கேழ்வரகு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஒருவேளை நமக்கு வந்து இப்போ நீரிழிவு பிரச்சனை இல்லை, வருங்காலத்தில் நீரிழிவு பிரச்சனை வந்து வரலாம். அப்போ அதை வராமல் முன்னாடி தடுக்கணும் அப்படின்னா என்ன வழினா, இப்போ இருந்தே கேழ்வரகு நீங்கள் வாரத்தில் ஒரு தடவையோ இல்லை தினந்தோறும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த நார் சத்தினுடைய அளவு அதிகரிக்கப்பட்டும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு எப்போதுமே அதிகரிக்காது. நீங்கள் கண்ட்ரோலாகவே இருப்பீங்க எப்போதும். அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய், அந்த நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படுவதற்கு கேழ்வரகு எடுத்துக்கலாங்க. ஸோ கேழ்வரகு வந்து அனிமியாவுக்கான ப்ரிவென்ஷனாக இருக்குது. அதுக்கான காரணம் கேழ்வரகுல இயற்கையாகவே வளமான அளவில் இரும்பு சத்து வந்து அதிகமாக இருக்கு. ஸோ கேழ்வரகை நம்ம முளை கட்டி அதுக்கப்புறம் சாப்பிட்றதன் மூலமாக அதுலேருந்து இரும்பு சத்து உடலில் எளிதாக நமக்கு உறிஞ்சப்படும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா குறைந்து போயிருக்கக்கூடிய ரத்த சிகப்பணுக்களுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கும். அதன் மூலமாக அந்த ரத்த சிகப்பணுக்கள் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடல் உறுப்புகள் அனைத்து பாங்களுக்கும் ஆக்சிஜனை சப்ளை பண்ணும். நம்ம சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம். இதனால நமக்கு ரத்த சோகைக்கான அறிகுறிகளான மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் பலவீனம், உடல் சோர்வு, உடல் வலி, அப்புறம் நமக்கு கவனமின்மை, இந்த மாதிரியான அறிகுறிகள் எதுவுமே இருக்காது. அப்போ போதுமான அளவுக்கு ரத்த சிகப்பணுக்களை அதிகரித்து கொண்டு ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு அனிமியா பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உடலை சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வதற்கு எல்லாமே கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். உடல் சூட்டை தணிக்கக்கூடியது கேழ்வரகு. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி கேழ்வரகு வந்து ஒரு குளிர்ச்சி நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சிறு தானிய வகை. இப்போ வந்து கோடைக்காலம் நமக்கு நடக்குது. இந்த கோடை காலத்தில் இயல்பாகவே உடல் சூடு அதிகரிக்கும். அதே போல் நமக்கு வந்து சருமம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செரிமானம் தொடர்பான, தோல்
தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு வந்து ஏற்படும் இல்லையா? அப்போ நம்மளுடைய உடலை இயற்கையாகவே குளிர்ச்சியாக வைத்துக் கொண்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை வந்து விடுபடலாம். இப்போ நீர் சத்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு உடலை வந்து சூட்டை தணிக்கிறத விட சிறு தானிய வகைகளையுமே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்போ கேழ்வரகு இயற்கையிலேயே ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய தானியம் அப்படின்றதால கோடை காலங்களில் இந்த கேழ்வரகு கூழாகவோ அல்லது கேழ்வரகு மாவு வந்து நீங்கள் மோரில் கலந்து குடிப்பதன் மூலமாக உடலினுடைய வெப்பநிலையை நீங்கள் எப்போதுமே சீராக வைத்துக் கொள்ளலாம். அப்போ உடல் சூழலாம் அதிகரிக்கப்படாது. இயற்கையாகவே உங்களுடைய உடல் வந்து குளிர்ச்சியாக புத்துணர்ச்சியாக நீங்கள் இந்த கோடை காலத்திலுமே உங்களுடைய வேலைகளை சுறுசுறுப்பாக செஞ்சு முடிக்கிறதுக்கு எல்லாமே உடல் சூட தணிக்கிறதுக்கு எல்லாமே கேழ்வரகு உதவிகரமாக இருக்கும். மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை பிரச்சனைகள் வந்து விடுபடுவதற்கு நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கலாம். காரணம் என்னன்னா கேழ்வரகில் இருக்கக்கூடிய ட்ரிப்டோஃபான் அப்படின்ற அந்த அமினோ அமிலம் நம்மளுடைய அந்த மன அழுத்தத்தை வந்து குறைத்து மனதை வந்து அமைதிப்படுத்துது. கேழ்வரகுல வந்து பார்த்தீங்கன்னா தூக்கமின்மை, அதாவது பார்த்தீங்கன்னா இன்சோம்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை மற்றும் தலைவலி போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு வந்து கேழ்வரகுல இருக்குங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த பொட்டாசியம் போன்ற ஊட்டச்சத்துக்கெல்லாம் நம்மளுடைய நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை உடலுக்கு பாய்ச்சி உடலுக்கு வந்து சுறுசுறுப்பு கொடுக்கும். இதனால நமக்கு ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு பாயும், செல்கள் மீண்டும் மீண்டும் புதுப்பிக்கப்படுவதால் மன அழுத்தத்திலிருந்து நம்ம விடுபட்டலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே நமக்கு வந்து தூக்கமின்மை பிரச்சனையிலிருந்து நம்ம விடுபட்டுட்டு ஆரோக்கியமாக நம்ம வந்து உறங்க ஆரம்பிப்போம். இதனால் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி மதிய உணவுகள்லேயே நீங்கள் வந்து கேழ்வரகு சாப்பிட்றது அல்லது ஈவினிங் டைமில் கேழ்வரகு சாப்பிட்றதெல்லாம் பழக்கமாக வச்சுக்கிட்டிங்கன்னா இரவு உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் கிடைக்கும். தடைபாடு இல்லாத ஒரு உறக்கம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் கேழ்வரகு வந்து எடுத்துக்கொள்ளலாங்க. காரணம் என்னென்னா கேழ்வரகுல வளமான அளவில் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து இருக்கிறதால இது நம்மளுடைய செரிமான மண்டலத்தை ஆரோக்கியப்படுத்துது. அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளை வந்து செரிக்க வைத்து அந்த உணவு மூலக்கூறுகளை எளிமையாகவே உடைத்து செரிமானத்தை சீராக்குது. செரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உணவுகள் வந்து ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சுது. ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகளை குடல்கள் வந்து வெளியேற்றி வயிறு குடல் ஆகியவற்றுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு கேழ்வரகு இந்த வகையில் நமக்கு வந்து உதவிகரமாக இருக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல், வயிற்று உபுசம் இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு வந்து இருக்காது. குடல் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தி செரிமான மண்டலத்தை எப்போதுமே நீங்கள் சீராக வைத்துக் கொள்வதற்கெல்லாம் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கேழ்வரகு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுடைய இளமையை நீங்கள் எப்போதுமே தக்க வைத்துக் கொள்ளணும், உங்களுடைய சர்மம் தொடர்பான பிரச்சனைகள்லாம் இல்லாமல் சுறுசுறுப்பாக நீங்கள் இயங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேழ்வரகு எடுத்துக்கலாம். காரணம் கேழ்வரகில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வந்து உங்களுடைய செல்களை வந்து புதுப்பிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். இதனால் இது தோல் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள், அழுக்குகள், கழிவுகள், கிருமிகள் இது அத்தனையுமே உங்களுக்கு வந்து நீக்கிறதால அந்த இறந்த கழிவுகள் கிருமிகளால் ஏற்படக்கூடிய முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள், வயதான சுருங்கிய தோல் அமைப்பு, கோடுகள், கரைகள் கொண்ட மாசு மறுவடைந்த சருமம் இது மாதிரி உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் இளமையான ஒரு தோற்றத்தை தக்க வைக்கிறதுக்கு, தோல் இருக்கக்கூடிய சுருக்கங்கள் ஏற்படுவது மூலம் தடுக்கிறதுக்கு எல்லாமே தொடர்ந்து கேழ்வரகு உங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்குங்க. ஸோ அப்போ ஒரு மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமத்தை நீங்கள் வந்து பெறுவதற்கு கேழ்வரகு உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். கெட்ட கொழுப்பை குறைத்து இதயத்தை பராமரிக்கக்கூடியதுங்க கேழ்வரகு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கொழுப்பு, அந்த எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேவையற்ற கொழுப்பை வந்து குறைச்சி இதயத்துக்கு வேண்டிய ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய நல்ல கொழுப்பு மட்டுமே கேழ்வரகு உங்களுக்கு கொடுக்கும். ஸோ கேழ்வரகுல இருக்கக்கூடிய லெசித்தின் மற்றும் மெத்தியோனின் போன்ற அமிலங்கள் கல்லீரலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பை வந்து நமக்கு வந்து நீக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே போல் ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய இதயத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையும் நீக்கிவிடும். இதனால இதயத்துக்கு வேண்டிய நல்ல கொழுப்புகள் மட்டும் கிடைக்கிறதால ரத்த நாளங்களில் எந்த கெட்ட கொழுப்புகளும் படியாததால படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளையுமே கேழ்வரகு நீக்கி விடுவதால் ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் கிடைக்கும். இதனால் இதய துடிப்பும் சீரான அளவில் இருக்கிறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போதல் போன்ற பக்க விளைவுகள் எதுவுமே உங்களுக்கு ஏற்படாது. இதயம் பன்மடங்கு பலம் பெறுவதற்கெல்லாம் தொடர்ந்து கேழ்வரகு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உடல் நலத்தை பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.